ஹலோ கைஸ், திஸ் இஸ் கிருஷ்ணா. ஸோ ரொம்ப நாளாகவே யூடியூப்பில் இந்த காப்பிரைட் இஷ்யூ அப்படின்றது தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. ஸோ கிரியேட்டர்ஸ் என்ன மாதிரியான காப்பிரைட் இஷ்யூவை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க, நீங்கள் என்ன மாதிரியான இஷ்யூஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணுவீங்க, ஒரு டீட்டெயிலான வீடியோவாக தான் இந்த வீடியோ இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காப்பிரைட்னா என்ன அப்படின்ற ஒரு விஷயத்த முன்னாடி நான் சொல்லிக்கிறேன். காப்பிரைட்டுன்றது காப்பிரைட் ஸ்ட்ரைக்கு அண்ட் காப்பிரைட் கிளைம். ஸோ இப்படி ரெண்டு வகையாக பிரிக்கலாம். ஸோ காப்பிரைட்டுன்றதை யூடியூப் எதுக்கு கொண்டு வந்தாங்க அப்படின்றத பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கிரியேட்டருக்கும் அவங்க கிரியேட் பண்ணுற விஷயத்துக்கு ஒரு காப்புரிமை. ஸோ ஒரு கிரியேட்டர் ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணுறான் அப்படின்னா, அந்த டேரெக்டாக காப்பி அடித்து அதை அப்படியே எடுத்து இன்னொருத்தவங்க யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அப்படி யூஸ் பண்ணாலும் அதுக்கான கிரெடிட்ஸு டேரெக்டாக அந்த ஒரு கிரியேட்டருக்கு போய் சேரணும் அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தில் தான் இந்த காப்பிரைட் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்க. ஸோ இப்போ யாராவது ஒரு வீடியோவோ இல்லை ஒரு ஆர்ட் ஒர்க்கோ இந்த மாதிரியான விஷயத்தை பப்ளிஷ் பண்ணும்போது கிரியேட்டர் எப்படி அந்த காப்பிரைட்டை கிளைம் பண்ணலாம், வீடியோ மூலியமாக வரக்கூடிய ரெவன்யூ அப்படியே அந்த கிரியேட்டருக்கு போகும். இது காப்பிரைட் கிளைமில் வரும். ஸோ அதுவே காப்பிரைட் ஸ்ட்ரைக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிரியேட்டர் ஒரு கிரியேட் பண்ணி வச்ச விஷயத்தை இன்னொருத்தவங்க யூஸ் பண்ணும்போது அந்த வீடியோவை அந்த சேனல்லேருந்து ரிமூவ் பண்ணிட்டு ஸோ டேரெக்டாக ஸ்ட்ரைக் கொடுக்குறது அப்படின்றது காப்பிரைட் ஸ்ட்ரைக்கில் வரும். அதே மாதிரி காப்பிரைட்டில் ஃபேர் யூஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இது எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிரிட்டிசிசத்துக்கு, அடுத்து இந்த கமெண்ட்ரி கொடுக்கறதுக்கு, ஸோ இந்த மாதிரியான விஷயம். ஸோ எல்லா கிரியேட்டருமே நல்ல விஷயத்தை கிரியேட் பண்ண மாட்டாங்கல்ல. ஸோ தப்பான கண்ணோட்டத்தில் வீடியோஸ் கிரியேட் பண்ணக்கூடிய கிரியேட்டர்ஸை கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்காகவும், ஸோ அதை பற்றி எடுத்து பேசுறதுக்காகவும், நியூஸு, ஸோ இந்த மாதிரி எல்லாத்துக்காகவும் தான் இந்த ஃபேர் யூஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்க. ஸோ அதுக்கும் ஒரு ஸ்பெசிஃபிக் டைம்லைன் இருக்குது. ஸோ அந்த டைம்லைனுக்குள்ளே ஒரு கிளிப்பை யூஸ் பண்ணிக்கலாம், ஈவன் ஆடியோவையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ஃபேர் யூஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தில் வரும். ஸோ இப்போ உங்களுக்கு காப்பிரைட்னா என்ன அப்படின்ற ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ இந்த காப்பிரைட்னால யூடியூப்பில் இப்போ என்ன ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம் இஷ்யூ அப்படின்றத பார்த்தீங்கன்னா, சரிகமா அப்படின்ற ஒரு கார்ப்பரேட் கம்பெனி அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஈவன் இப்போ எல்லாருமே நார்மலாக இப்போ விஜய் சித்து விலாக்ஸாக இருக்கட்டும், ஸோ மதன் கௌரி நார்மாக இருக்கட்டும், ஸோ எல்லாருமே நார்மலாக அவங்க வாயால் பாடும்போது ஸோ அதுக்கு காப்பிரைட்டு கிளைம் அவங்க பண்ணுறாங்க. ஸோ இப்போ சாரிகமாவில் அவங்க ரைட்ஸ் வாங்கி வச்சுருக்கக்கூடிய ஆடியோஸ்க்கு ஸோ இவங்க யாராவது யூஸ் பண்ணாங்க அப்படின்னா, இவங்க போட்ட வீடியோக்கு வரக்கூடிய மொத்த ரெவன்யூமே சாரிகமாக்க தான் போகும். ஸோ இப்போ மதன் கௌரி ஒரு சபரிமலையை பற்றி ஒரு வீடியோ போட்டார். ஸோ அதில் பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு அப்படின்ற ஒரு வேர்டை சொல்லியிருந்தார். ஸோ அந்த வேர்டுக்கு காப்பிரைட் கிளைம் கொடுத்துருக்காங்க சரிகமா. ஸோ அப்படி கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அவர் போட்ட அந்த வீடியோவில் வர ஃபுல் ரெவன்யூமே யாருக்கு போகும் அப்படின்னா, டேரெக்டாக இந்த சரிகமா அப்படின்றவங்களுக்கு தான் போகும். ஸோ இந்த இஷ்யூஸை தான் இப்போதைக்கு யூடியூப்பில் இருக்க தமிழ் கிரியேட்டர்ஸாக இருக்கட்டும், ஸோ ஹிந்தி கிரியேட்டர்ஸாக இருக்கட்டும், ஸோ பேன் இந்தியா எல்லாருமே இந்த இஷ்யூவை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதனால இப்போ இருக்க கிரியேட்டர்ஸ்லாம் வீடியோஸில் பாடுறது அப்படின்றத ஒரு விஷயத்தை தயங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ பரிதாபங்கள் சேனலில் கோபி சுதாகர் பாடி போட்டுட்டு இருப்பாங்க. ஸோ இனிமேல் அவங்க சேனலில் பாடுறது கிடையாது, ஸோ அவங்க இனிமேல் பாட மாட்டாங்க, ஸோ அப்படின்ற ஒரு விஷயத்தை அவங்க இதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ இதை இப்போ நம்ம இப்படியே விட்டுட்டோம். ஸோ இந்த காப்பிரைட் இஷ்யூ அப்படின்றது முன்னாடியிலேருந்து கிரியேட்டர்ஸ் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாருமே இதை பற்றி பேசணும். இப்போ பிளிப்பே சொல்லியிருந்தார் தெளிவாக, எல்லாருமே இதை பற்றி பேசுங்க. நீ உன் ஃப்ரெண்டுகிட்ட பேசுறது மட்டும் இல்லாமல் நீ இப்போ பேசு, நீ இன்ஸ்டாவில் பேசு, இன்ஸ்டாவில் ஸ்டோரி போடு, இல்லை இன்ஸ்டாவில் போஸ்ட் போடு, ஸோ அதில் ஹேஷ்டேக்ஸ் மென்ஷன் பண்ணு. ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை நம்ம எல்லாருமே முன்னெடுக்கணும். லீகலாக இதை ஜெயிச்சா மட்டும்தான் ஃபியூச்சரில் வரக்கூடிய கிரியேட்டர்ஸ் எல்லாரையுமே இப்போ இருக்க பெரிய கிரியேட்டர்ஸ் சேவ் பண்ண முடியும். ஸோ ஃபியூச்சரில் இப்போ நிறைய கிரியேட்டர்ஸ் ஃபியூச்சரில் யூடியூப்குள்ளே வருவாங்க. ஸோ அப்படி அவங்களுக்கு வரும்போது அவங்க இதில் ஒரு டேலண்ட் இருக்கும். ஸோ பாடுறதுல டேலண்ட் இருக்கும். பட் அவங்க அந்த டேலண்ட்டை ஷோ பண்ணும்போது அவங்களுக்கான கிரெடிட்ஸே கிடைக்காது. ஸோ அவங்க ஸ்கில்லை மானிட்டைஸ் பண்ண முடியாது. ஸோ இப்போ ஒரு நல்ல பாடுற ஒருத்தவங்க, ஒரு பையனோ பொண்ணோ இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் ஸோ யூடியூப்பில் அவங்களால அவங்க ஸ்கில்லை மானிட்டைஸ் பண்ண முடியாது. அடுத்து வரக்கூடிய கிரியேட்டர்ஸ் யோசிப்பாங்க, உங்களை எப்படி அஃபெக்ட் பண்ணும் அப்படின்ற பட்சத்தில் பார்த்தோம் அப்படின்னா, இப்போ பரிதாபங்கள் சேனல், விஜய் சித்து விலாக்ஸு, ஸோ பிளிப் ப்ரோ, மதன் கௌரி, ஸோ இவங்க எல்லாரையுமே நீங்கள் ரேண்டமாக பார்ப்பீங்க. ஸோ இப்போ பிளிப்பை பார்க்காதவங்க மதன் கௌரியை பார்க்கலாம், இல்லை மதன் கௌரியை பார்க்காதவங்க விஜய் சித்துவை பார்க்கலாம். ஏன்னா விஜய் சித்து விலாக்ஸ் அப்படின்றத எல்லாருமே இப்போ பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து வீட்டில் இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் வரைக்கும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்படின்றப்ப இதை பார்க்கலாம். ஸோ அப்படி இல்லைனா பரிதாபங்களை பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு கேட்டகரி ஆஃப் சேனலை நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க. ஸோ அவங்க பாடும்போதோ, இல்லை அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே பாடி ஓட்டிக்கும் போதோ, இல்லை ஒரு பாட்டை ரெஃபரன்ஸாக சொல்லும் போதோ, ஸோ அது சந்தோஷத்தை ஏற்படுத்தலாம். சாங்ஸை சஜஸ்ட் பண்ணும்போது ஸோ அந்த சாங்ஸ் உங்களுக்கு கேட்கணும்னு தோணலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணலாம். பட் இனிமேல் இது யாருமே பாட மாட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் ஸோ இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே நீங்கள் மிஸ் பண்ணுவீங்க. ஸோ இப்போ இது கிரியேட்டர்ஸ் மட்டுமே அஃபெக்ட் பண்ணுறது கிடையாது, ஆடியன்ஸ் எல்லாருமே அஃபெக்ட் பண்ணும். இதை லீகலாக மூவ் பண்ணும். எல்லாருமே ஒரு ஹேஷ்டேக்ஸை யூஸ் பண்ணுங்க. ட்விட்டரில் ட்வீட் போடுங்க, த்ரெட்ஸ் போடுங்க. உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் உங்களால் பேச முடியுமோ டிஜிட்டலாக ஸோ இதை பற்றி பேசுங்க. ஸோ அப்படி பேசுனீங்கன்னா மட்டும்தான்
கிரியேட்டர்ஸை இந்த காப்பிரைட் அப்படின்ற ஒரு விஷயத்துலேருந்து காப்பாற்ற முடியும். ரொம்ப பெரிய பெரிய கிரியேட்டர்ஸ்லாம் வந்துட்டு ஃபேஸ் பண்ணுறாங்க. ஸோ பெரிய பெரிய கிரியேட்டர்ஸுமே இதனால் அஃபெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க அடுத்து இந்த மாதிரியான வீடியோஸ் போடுறத ஸ்டாப் பண்ணுவாங்க. ஏன்னா இப்போவே நிறைய பேர் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இப்போ நிறைய சேனலில் பார்த்தீங்கன்னா பெரிய சேனல்ஸில் அவங்க வந்துட்டு பாடுறதுக்கு வந்துட்டு பயப்படுறாங்க. ஸோ ஏன் காப்பிரைட் கொடுத்துட போகிறான், ஸோ பாட வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அப்படின்றப்ப அந்த விஷயத்தெல்லாம் இப்போயே அவங்க ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ அதை திருப்பி உங்களுக்கு வேணும் அப்படின்னா எல்லா இடத்துலையும் போயிட்டு நீங்கள் தான் பேசணும். ஸோ எல்லாமே எல்லா இடத்துலையும் பேசணும். ஸோ இந்த பற்றின கருத்து என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து இது உங்களுக்கு எப்படி தெரியுது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிற வரைக்கும் டாடா பை பை.